நீங்கள் கேட்கவிருப்பது சாளரம். எழுதியவர் ஜெயகாந்தன். ஒலி வடிவில் வழங்குபவர் டி. ரவிசங்கர். உங்களுக்குத்தான் தெரியுமே, நான் கதை எழுதுகிறவன் என்று. உங்களுக்குத் தெரியாத ஒரு பத்திரிகையில் ஒரு காலத்தில் நான் ஆசிரியனாயிருந்தேன். பிரபல்யமோ விளம்பரமோ மூவர்ண அட்டைப்படமோ இல்லாத ஓர் எளிய பத்திரிகை அது. ஒரு வீட்டில் முன்புறமுள்ள மாடி அறைதான் அப்பொழுது நான் தங்கியிருந்த இடம். பத்திரிகை அலுவலகம். மாத வாடகை 15 ரூபாயை எப்படியோ சிரமப்பட்டு கொடுத்துவிட்டு மீதிப் பணத்தில் ஒருவேளை சாப்பாடும் ஒருவேளை பட்டினியாகவும். காலம் எப்படியோ கழிந்தது. அந்த வீட்டின் சொந்தக்காரர் ரொம்பவும் தங்கமானவர். வாடகை கொடுத்தபொழுது வாங்கிக் கொள்வார். வீட்டிலும் தொந்தரவு கிடையாது. அவருக்கு எங்கோ ஒரு கம்பெனியில் வேலை. அவரும் அவருடைய விதவை தங்கையையும் தவிர வீட்டில் வேறு நபர் கிடையாது. வீட்டுக்கார இளைஞரும் எனது பத்திரிகையின் அபிமானிதான். பத்திரிகைக்கு குறிப்பிட்ட அளவு தரம்மிக்க வாசகர்கள் இருந்தனர். புகழும் இருந்தது. அது வியாபார்த்த லாபமாக இல்லாதிருக்கலாம். ஆனால் அதன் மூலம் எனக்கிருந்த கர்வமும் பெருமையும் பெருமிதமும் தெம்பும் எதிர்காலத்தைப் பற்றிய நம்பிக்கையும் பாங்கியில் சேர்த்து வைக்க முடியாத பெருஞ்செல்வங்கள்தான். ஆம், அந்த எனது பத்திரிகை தமிழுக்கு, இலக்கிய உலகுக்கு லட்சிய தாரகையைக் காணும் ஒரு சாளரமாய் திகழ்ந்தது என்பது. Sample complete. Ready to continue?